வந்தவாசி அருகே சொகுசு கார் மோதிய விபத்தில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பெருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம், இவரது மனைவி சுமதி. இந்த நிலையில் சுமதி காஞ்சிபுரம் வந்தவாசி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு சாலையை குறுக்காக கடக்க முயற்சித்துள்ளார். அப்போது காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற சொகுசு கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் சுமதியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரை இயக்கி வந்த ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த வினய் என்பவரிடம் விபத்து தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக பெட்ரோல் பங்க் உரிமையாளரை காரில் கடத்திய விவகாரத்தில் பாஜக நிர்வாகி உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஜோதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் நாலாட்டின் புதூரில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இவர் தனது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் பங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து முத்துக்குமாரை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றியுள்ளனர். இந்த நிலையில் சாலையில் மறுபக்கத்தில் வாகன தணிக்கை சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் இதனை கவனிக்கவே முத்துக்குமாரை கடத்தி சென்ற காரை பின்தொடர்ந்து சென்றனர். தொடர்ந்து கோபாலபுரம் விளக்கு பகுதியில் போலீசார் காரை மடக்கி பிடிக்கவே கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து கடத்தப்பட்ட முத்துக்குமாரை மீட்ட போலீசார் காரில் இருந்த நெல்லை தாழையூத்தை சேர்ந்த ஐயப்பன், தூத்துக்குடியை சேர்ந்த செல்வகுமார் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து துப்பாக்கியையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வாகன பாஸ் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் கைதானவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கைதான செல்வகுமார் பாஜக நிர்வாகி என்பதும், காரில் ஒட்டப்பட்டிருந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான பாஸில் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது அப்துல் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து கடத்தப்பட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முத்துக்குமார் கூறுகையில், தனக்கும் அவரது உறவினரான கழுகுமலையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவருக்கும் 33 லட்சம் ரூபாய் அளவிற்கு கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனை இருந்து வந்ததாகவும், இதனால் தன்னை ராமகிருஷ்ணனே கடத்த திட்டமிட்டதாகவும் கூறினார். மேலும் தனக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கை வேறு ஒருவரிடம் விற்பதற்கு முடிவு செய்த நிலையில் தன்னிடம் பணம் இருப்பதை அறிந்த ராமகிருஷ்ணன் கூலிப்படை உதவியுடன் தன்னை கடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த நவம்பர் மாதம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெட்ரோல் பங்கை நான் மறுவிலைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இதே என்னுடைய சித்தப்பா விவரம் தெரிஞ்சுட்டு என்கிட்ட ரூபா இருக்கிறத பார்த்துக்கிட்டு கழுகுமலையை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சித்தப்பா பையன் என்கிட்ட ரூபா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆளை விட்டு மிரட்டிக்கிட்டு என்னை அவருக்கு விட்ரா பண்ணிட்டு மிரட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் நான் வீட்டிலேருந்து பல்குக்கு வரும்பொழுது பைபாஸில் வரும்போது சாலைப்புதூரை தாண்டி வரும்போது பெத்தேல் பக்கத்தில் வச்சு காரில் வச்சு 4 பேர் என்னை கடத்தி வண்டியில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து வாட்ச் பண்ணி பார்த்து நாலாட்டிமுத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் அருள் சாம்ராஜ் வந்து என்னை பின்னாடி காரை பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து என்னை காப்பாற்றி ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டாங்க. ரூபாய் 138 கோடியில் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் பணிகள் தொடர்பாக போக்குவரத்து மாற்றம் குறித்து அமைச்சர் KN நேரு ஆய்வு செய்தார். இந்த கள ஆய்வின் போது மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மீனாட்சி, திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மேயர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும், அதற்கான பணிகள் இன்னும் ஓரிரு நாளில் துவங்க உள்ள நிலையில் எடமலைப்பட்டி புதூரில் இருந்து வரும் வாகனங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், அதற்கான பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலம் புதிதாக இருக்கிற மேம்பாலத்தை எடுத்துவிட்டு புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக அதை இடிக்க போகிறார்கள். ரயில்வே சைடு இருக்கிற பணிகள் இப்போ செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற பாலத்தை இடிக்க வேண்டும். அதனால் எடமலைப்பட்டி புதூரிலிருந்து வருகிற வாகனங்கள், திண்டுக்கல்லிருந்து வர வாகனங்கள், அதே மாதிரி சென்னையிலிருந்து திண்டுக்கல் போகிற வாகனங்கள், அதே மாதிரி அந்த டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து இந்த பக்கம் நம்ம காஜா நகர் பகுதி, காஜாமலை பகுதியிலிருந்து வருகிறவர்கள், இந்த காஜா நகர் பகுதியிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் எந்த வழியில் விட வேண்டும் என்று ரோடை அகலப்படுத்தி டிராபிக் போடுவதற்காக மாவட்ட ஆட்சியரும் நம்முடைய மாநகர ஆணையர் அவர்களும் இதை முடிவு செய்திருக்கிறார்கள். அதை மறுபடியும் பேசி எல்லாம் பத்திரிகையில் அறிவிக்க இருக்கிறார்கள். விரைவில் இந்த மாலம் கட்டுவதற்கான ஒரு பணிகள். சங்ககிரியில் பெயிண்ட் கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய இடைப்பாடி ரோடு தேர்வதியை சேர்ந்தவர் ஜெகநாதன். இவருக்கு ராஜம்மாள் என்ற மனைவியும் லோகேஸ்வரன் என்ற மகனும் உள்ளார். பெயிண்டிங் கடை வைத்து நடத்தி வரும் ஜெகநாதன் ராஜம்மாள் தம்பதியர் சங்ககிரி தேர்வதியில் தனியாக வசித்து வருகின்றனர். கடந்த 19ஆம் தேதி சென்னையில் உள்ள தனது பேரன் நிரஞ்சனின் பிறந்தநாளையொட்டி குடும்பத்துடன் ஜெகநாதன் சென்னை சென்றுள்ளார். இதனை பயன்படுத்திய மர்ம நபர்கள் 50 பவுன் மற்றும் பட்டுப் புடவைகளை வீட்டில் புகுந்து திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சங்ககிரி டிஎஸ்பி ராஜா, மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில் ஆகியோர் விசாரித்தனர். அதனை அடுத்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சங்ககிரி டிஎஸ்பி தலைமையில் 5 தனிப்படையினர் அமைத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மத்திய அரசால் இருந்து வருகிறது என்று கரூர் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், போதைப்பொருளை மத்திய அரசுதான் தடுக்க வேண்டும் என்றாலும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி தமிழகத்திற்குள் போதைப்பொருள் வர முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வரவே இல்லை என்ற குற்றச்சாட்டு பொய் என்பதை மக்கள் மீண்டும் தனக்கு வாய்ப்பளித்து நிரூபித்துள்ளனர் என்று கூறினார். மேலும் மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் நடத்துவது வரவேற்கத்தக்கது என்றும், நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைதான் தற்போது இந்தியாவில் இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போல அவங்க தமிழ்நாடு ஜட்ஜஸ்ங்கிறதுனால அதை சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டுகள்ல போதைப் பொருள் பழக்கம் மிக கடுமையான அளவுல இந்தியா முழுவதும் இருக்கு. அதுக்கு மோசமான விக்டிமா ஒரு மாநிலம்னா அது பஞ்சாப். ஒரு மிகப்பெரிய அளவிலான கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்கள் அரசாங்கத்துடைய நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு போதைப் பொருள், அவங்க கஸ்டடியில் இருந்த போதைப் பொருள் 90% வந்து காணாமல் போய்விட்டதா ஆர்டிஐல அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அந்த காணாம போறதா அவங்க சொல்ற குவான்டிட்டி இருக்குதுல்ல, அது வந்து இந்தியாவையே, ஒரு இந்தியாவினுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தையே முழுக்க முழுக்க அழித்து விடக்கூடிய ஒரு குவான்டிட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.